ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஈஸியாக எப்படி ஜவ்வரிசி பாயசம் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்பவே ஈஸியான முறையில் பார்ப்போம். இது ஜவ்வரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன். 1 மணிக்கூர் போல் நீங்கள் ஊற வைக்கணும் தண்ணியில். அதுக்கப்புறம் சர்க்கரை, ஏலக்காய் தூள், அண்டிப்பருப்பு, முந்திரி பழம், அவ்வளோதான். அப்புறம் பாலை நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கணும். பால் கொதிச்சிட்ருக்கு. பார்த்திங்கன்னா பாலை கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. இனி நம்ம என்ன பண்ணோன்னா ஜவ்வரிசியை வேக வச்சு எடுக்கணும். அடுப்பில் வச்சாச்சு. ஜவ்வரிசி வேகட்டும், நல்லா வேகணும். இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துட்டுருக்கட்டும். நம்ம சர்க்கரையை பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா சர்க்கரையை கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கொஞ்சம் எல்லாம் கரையிற வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கணும். சர்க்கரை நல்லா பாகாயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அண்டிப்பருப்பை வறுத்தெடுக்க போகிறோம். நெய் ஊற்றிருக்கோம். இது அழகாக பொரிஞ்சு வர வரைக்கும் வறுக்கணும். இந்த முந்திரி பழம் ஊதி வரோம்ல, அது வர வறுக்கணும். வறுத்தெடுத்து வச்சுக்கணும். ஒரு பக்கம் ஜவ்வரிசி வந்துட்டுருக்கு, நல்லா வேகணும். வெந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். ஜவ்வரிசி நல்லா வெந்துட்டு, வெந்த டைமில் நம்ம கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். ஜவ்வரிசி நல்லா வெந்துட்டு நல்லாயிருக்கு. இந்த டைமில் நம்ம பாலை வச்சுக்கலாம். நம்ம காய்ச்சி வச்சணும், கொதிச்சு வச்சு பால் காய்ச்சி வச்ச பாலை தான் ஊற்றணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இனி நம்ம இந்த சர்க்கரை காய்ச்சி வச்சுருந்தோம்ல, அதை இதில் மிக்ஸ் பண்ணணும். வடிகட்ட வேண்டாம், இது நல்ல சர்க்கரை தான், வடிகட்டினது தான். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கொதிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடணும். பார்த்திங்கன்னா பாயசம் நல்லா அழகாக கொதிச்சுட்டு, இந்த டைமில் நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் மணத்துக்காக. இனிமேல் நம்ம வறுத்து வச்ச அண்டிப்பருப்பையும் முந்திரி பழம் எல்லாம் சேர்த்துக்கலாம். அழகே டேஸ்டியான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியான பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான பாயசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.